இதுவும் சரிதான். வடமதுரை மாநகர் போகக்கூடிய தடத்தை மட்டும் எங்களுக்கு காட்சி வந்துருங்க. நான் பிள்ளைங்களை கூட்டிட்டு போறேன். புறப்படுங்க போகலாம். அவரை விட்டு புறப்பட்டு போகும் அளவிலே அண்ணன் நாடு தேடி போகும் அளவிலே கண்ணே பாம்பு சகனமாதி ஐயோ அது முள்ளாக அண்ணன் தேசம் போகலாம் என்று பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு நாம் புறப்படும் நேரத்திலே சொல்லுங்க ஒரு புல்லாத நாக பாம்பானது ஒன்று நாம் போகும் பொழுது குறுக்கே போனது பார்த்தாயா? பாம்பு சகனம் அது பொல்லாத சகனம் அம்மா. அது பிள்ளைகளுக்காக. பாம்பு சகனம் பொல்லாத சகனம் நீங்க நினைக்கிறீங்க. நீ நாம மட்டுமா இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யானை முதல் எருமைக்கடை 84 லட்சம் ஜீவவேதங்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கு. நமக்கு மட்டுமா மழை பெய்யல? அந்த ஜீவனுக்கு தான் மழை பெய்யல. எவ்வளவு நாள் தான் அது பொந்துக்குள்ளே இருக்கும். உலகத்தினுடைய சூழ்நிலையை அறியாம நீங்க பேசுறீங்க. நெட்டைய கண்டா நட்டன்னு சொல்லுவாங்க. அது மிதமிஞ்சி வாழ்றவனுக்கு தான் அது சரியா இருக்கும். இப்ப நாம என்ன நிலையில இருக்குன்னு தெரியுதா? இதெல்லாம் சகனம் என்று பார்ப்போமே. ஆனா எத்தனையோ ஜீவன் இந்த மண்ணுலகில் வாழ்ந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் பார்த்து நம்ம சகனம்னு சொல்ல முடியாது. எனக்கு அனுமதி கொடுங்க அப்பா. முதலில் புறப்பட்டு வரும் பொழுது நல்ல பாம்பு சகனமானது கண்ணிலே பார்த்தோம். இரண்டாவது பூனையானது குறுக்கே போகிறது. நீங்க ஒரு மனசோட இல்ல. நான் நம்ம வீட்டை விட்டு வெளியேறி போறேன்னு சொல்லி உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு சஞ்சலத்தை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்ப குறுக்க போச்சு அந்த பூனை. அண்ணாது குட்டி போட பூனை சாமி. ஐயோ
ஐயோ பசிக்குதுமா. நாம மட்டுமா பிள்ளைய பெற்றிருக்கோம். எல்லா ஜீவனும் ஒரு குட்டி தான் ஈண்டு இருக்கு. குறுக்கு போன குட்டி போட்ட பொண்ணு சாமி. அந்த குட்டிக்கு இறைதாரதான் அந்த குறுக்கும் முறுக்கும் போயிட்டு இருக்கே தவிர நாம போறோம்னா அது குறுக்க போகும். ஐயோ அப்படியா? இப்பொழுது மூன்றாவது சகனமும் சரியில்லாத சகனமாய் இருக்குது. வாழாத பெண்ணுறுத்தி ஒரு நீளா நெருப்பு ஏந்தி போனது பார்த்தாயா? அது பொல்லாத சகனம் அம்மா. அரண்மனைக்கு போகலாம் வாங்க. இவ்வளவு பெரிய துன்பத்தையும் நீங்க காதல கேட்டுக்கிட்டு வாழாத குமரி மீளா நெருப்படுத்து வழியிலே போகிறார். அது நமக்கு ஆகாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. அந்த வழியில போனவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க ஒரு பிராமண பொண்ணு சாமி. அவளை அதிசயம் ஒரு 5 வினாடி உங்களால பார்க்க முடியலையே. நான் எவ்வளவு நாளைக்கு தான் அல்லும் பகலும் காத்துக்கிட்டு இருக்க முடியும்? இங்க வாங்க. அவங்க போனவங்க பிராமண பொண்ணு ஆதிசிவனுக்கு பூசை செய்வதற்காக வேண்டி அவங்க வழியில நெருப்படுத்திட்டு போயிட்டு இருக்காங்க. நம்மளை எல்லாம் அவங்க குறுக்காட்ட வரல சாமி. அப்பா ஐயோ அப்பா வீடு போறோம். எங்க தாய் மாமா வீடு தானே போறோம். பொண்ணான வயதுல சொல்லுங்களப்பா. சரி, எத்தனை சைனத்தை பார்த்தோம்.
போக வேண்டாம் என்று தடுத்திருந்தோம். நான் போயேதான் தீருவேன். ஒரே போயேதான் தீர வேண்டும் என்று உன்னுடைய வார்த்தை மீறி நான் போகல. இங்க இருக்கிற நிலைமை பசிக்குதுப்பா. சரி வாங்க போங்க. தேவி இதோ தெரிகிறதே இந்த பாதை. இதுதான் உன் அண்ணனுடைய வடமதுரைக்கு செல்லக்கூடிய பாதை. காசி மாநகர எல்லையே கடந்து விட்டோம். அடுத்தடி வச்சா வடமதுரை மாநகரம் போக வழிதான் இருக்கு. அதனாலே எத்தனை வார்த்தைகள் எடுத்து சொல்லியும் இது நாள் வரைக்கும் என்னுடைய வார்த்தையை தட்டாத நீ இன்று என் வார்த்தை மீறி என் பிள்ளைகளை அழைச்சிக்கிட்டு நீ புறப்பட்டு போற. வார்த்தை மீறி நம்ம போகல சாமி. இங்க இருக்கிற சூழ்நிலைக்காக தானே நான் போகிறேன். ஆனா இருந்தாலும் கூட்டிட்டு போற என் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு பின்ன பேதகம் ஆனா அடையாக நீ பறந்துட்டானோ என் வார்த்தை மீறி இத்தனை சைனங்களையும் தாண்டி வேண்டாம் 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 என்று சொல்லியும் ஏதோ ஒரு விதமான புத்திமதிகளை எனக்கு எடுத்து சொல்லி என் வார்த்தை மீறி உன் அண்ணனுடைய அரண்மனைக்கு நீ புறப்பட்டு போற என் பிள்ளைங்க அழைச்சுக்கிட்டு அங்க போய் உன் அண்ணன் வீட்டில் விருந்து சாப்பிட்டு விட்டு நல்ல விதமாக நீ திரும்பி வந்தாலும் ஆச்சு. அப்படி ஒருவேளை என் 7 பிள்ளைகளுக்கு ஏதாவது உடம்புல ஒரு சின்ன கீறல் ஒரு பின்ன வேதகம் ஏதாவது ஏற்பட்டால் ஆகமாக பறந்தாலும் உன்னை கண்டு துண்டமாக வெட்டுவேன். நீயாக பறந்தாலும் உன்னை இரு துண்டமாக என்னங்க சாதாரணமா சொல்லிட்டீங்க. 7 பிள்ளைக்கு இடையூறு வந்த பின்னாடி எந்த தாயாவது உயிரோடு இருப்பாளான்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன 7 பிள்ளைங்க கலங்கமாகாம காசிமா நகரம் கூட்டிட்டு வரணும் அவ்வளவுதானே. என் 7 பிள்ளைங்களுக்கு எந்த இடையூறும் இல்லாம நான் பத்திரமா நம்ம மாளிகை கூட்டிட்டு வந்துடுறேன். நான் சொல்ல மறந்துட்டேன். 7 பிள்ளையும் கூட்டிட்டு என் தாய் வீடு போகிறேன். நாங்க போன பின்னாடி ஏதாவது மழை மாறி பெய்யுமே ஆனால் இந்த பால வர்ண பகவானுக்கு மனசு இருந்து மழை மாறி பெஞ்சதுன்னா நீங்க மறுதினமே நீங்க வடமதுரைக்கு வாங்க. நம்ம 7 பிள்ளையும் கூட்டி நம்ம வீட்டுக்கு வந்துடலாம். அப்படி ஆகட்டும். போயிட்டு வரேன் சார். போய் வாருங்க பிள்ளைகளா. பார்த்து பத்திரமாக இருக்கும். போயிட்டு வாங்க. அப்பா அம்மா அப்பா வீடு அப்ப கூட வர சொல்லுங்கம்மா.